அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல் ஏகே ஃபேஷன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 டே 50 ப்ளவுஸ் மார்க்கிங் சேலஞ்சில் டே நம்பர் 8 பார்க்க போகிறோம். இந்த ப்ளவுஸ் தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அப்போ தான் அதில் இருக்க டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு ஏர்ஃபோர் ஷீட்டை வந்து ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு பேக் நெக்கோட நீளமும் அகலமும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3.5 3.5 வந்து எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு சேம் பாக்ஸ் வந்து போட்டுக்கோங்க. நம்ம எதுக்காக ஏர்ஃபோர் ஷீட்டில் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ளவுஸ் மெஷர்மெண்ட் எல்லாமே டிசைன் எல்லாம் பர்ஃபெக்டாக வந்துருச்சுன்னா இதை ரெடி பண்ணி அப்படியே நம்ம ப்ளவுஸில் பேட்டர்ன் போடுறதா. ஸோ அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அந்த ஒரு விஷயத்துக்காக தான். ஸோ இப்போ பேட்டர்ன் பேக் நெக் போட்டதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு 2 இன்ச்சு கேப் விட்டுட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அந்த லைன் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3.5 ஓகேங்களா. அதை கேப் வந்துட்டு 2 இன்ச்சு. அந்த அடுத்த டிசைன் போடுற பேட்டர்ன் வந்து 3.5. இதிலேருந்து ஒரு 5.5 5.5க்கு வந்து ஒரு டாட் வச்சுக்கோங்க. ஸோ அதையுமே என்ன பர்பஸ் அப்படின்னா டிசைன் போடுற பர்பஸ்க்கு தான். ஸோ அதையுமே பார்த்துக்கோங்க. கீழே நம்ம நார்மலாக போடுற டிசைனுக்கு வந்து ஒரு 2 இன்ச்சு வந்து கேப் விட்டுட்டு அதிலேருந்து ஒரு 2.5 2.5 இன்ச்சுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைன் ஒரு டாட் வந்து வச்சுக்கோங்க. அதிலேருந்து உங்களுக்கு ஒரு 4.5 அதில் வந்து ஒரு கோடு போட்டுக்கோங்க. 4.5க்கு ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. லைன் ட்ரா பண்ணிவிட்டு மேலே போட்டிருக்க 3.5ஐயும் கீழே போட்டிருக்க 4.5ஐயும் ஒன்றா ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. ஜாயின் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம ஷோல்டர் மெஷர்மெண்ட் வந்து பண்ண போகிறோம். ஓகேங்களா. 5.5 தான் டாட் வச்சுருக்கோம் இல்லையா, அதே மாதிரி ஆப்போசிட்டில் வந்து வச்சுக்கோங்க. இப்போ ஷோல்டர் மெஷர்மெண்ட் வந்துட்டு 4 இன்ச் வந்து ஷோல்டர் மெஷர்மெண்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் அதோட நீளம் வந்து பார்த்திங்கன்னா 7 இன்ச் நீளம் போட்டுக்கோங்க. அகலம் வந்து ஒரு 4 இன்ச்சு போட்டுக்கோங்க. போட்டுட்டு அது ரெண்டையுமே ஜாயின் பண்ணிவிட்டு கீழே போட்டிருக்க அந்த 2 இன்ச் லைனோட நீங்கள் வந்து கிராஸாக ப்ளவுஸ்க்கு அளவெடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாக மெஷரிங் வந்து முடிஞ்சு நம்ம ஆர்ம் ஹோல் கர்வும் பேக் நெக் கர்வும் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. இதில் வந்து 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு அந்த மாதிரி டபுள் எக்ஸ்எல் சைஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கர்வ் வந்து போட்டுக்கணும். சரிங்களா. இப்போ டிசைன் எப்படி போட போகிறோம்னா ஸ்டார்டிங்லேருந்து 2 or 3 கர்வ் வந்து போட போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் டிசைன் பண்ண போகிறோம். மேலேருந்து லென்த் வந்துட்டு 13.5 அந்த இதில் இருக்க மாதிரி வந்து போட்டுக்கோங்க. சரிங்களா. இப்போ நம்ம கர்வ் டிசைன் வந்து போட போகிறோம். ஸோ இந்த கர்வ் டிசைன் எப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்து கொண்டு வந்து கர்வ் போடணும். தென் இன்னொரு கர்வ் தேர்ட் கர்வ் வந்து ஜாயிண்ட் ஆகிறது வந்து அந்த 5.5ல் வந்து கண்டிப்பாக ஜாயிண்ட் ஆகிருக்கணும். ஜாயிண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வெளியே வந்து அவுட்லைன் வந்து கொண்டு போகணும். ஸோ அது எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னு பாருங்கள். இப்போ உங்களுக்கு லைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். லைன் ட்ராப் பண்ணதில் வந்துட்டு உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி லைன் வந்து ஃபுல்லாக ட்ரா பண்ணியாச்சு. ட்ரா பண்ணதுக்கப்புறம் அந்த 5.5லேருந்து கீழே போட்டிருக்கோம் இல்லையா, அந்த 4.5க்கு ஒரு லைன் போட்டிருக்கோம்ல, அந்த லைனும் இதுவுமே ஜாயிண்ட் ஆகிற மாதிரி ஒரு டிசைன் வந்து போடணும். ஸோ அந்த டிசைன் தான் இப்போ நான் உங்களுக்கு போட்டு காட்ட போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா கர்வ் வந்து ஜாயிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இங்கேருந்து நீங்கள் அப்படி கர்வ் கொண்டு போனாலும் ஓகே தான். இல்லை டிசைனாக நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கொண்டு போய் ஒரு ட்ராப் ஷேப்பில் நீங்கள் கொண்டு போனாலும் ஓகே தான். இது வந்து மெஷர்மெண்ட் ஒன்று தான். பட் நீங்கள் போடுற டிஃப்ரெண்ட்டு மெத்தடு தான் இது எல்லாமே உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் நம்ம ப்ளவுஸ் வந்து கட் பண்ண போகிறோம். எப்படி கட் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பேக் நெக்கில் கட் பண்ணும்போது லைனோடு சேர்த்து அந்த கர்வையும் சேர்த்து கட் பண்ணிடணும். தென் ஷோல்டரு ஆர்ம் ஹோல்லாம் கட் பண்ணும்போது அதே மாதிரி லைனும் கர்வையும் கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நம்ம வேஸ்டஸாக இருக்க பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக அந்த பேட்டர்ன் வந்து கிடச்சிரும். ஸோ இப்போ இந்த மாதிரி எக்ஸஸாக இருக்க எல்லாத்தையுமே நம்ம வந்து கட் பண்ணியாச்சு. டிசைன் பேட்டர்ன் எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கீழேருந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா கீழேருந்து இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம அந்த கர்வ்ல இடத்துல வந்துட்டு ஒரு கர்வ் வந்து போட்டுக்கணும். ஸோ போட்டதுக்கப்புறம் மேலே போவோம் இல்லையா, இந்த இடத்துல கட் பண்ணும்போது அந்த நுனியிலேருந்து கொஞ்சம் தள்ளி ஒரு லைட்டாக ஒரு ட்ராப் தள்ளி நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பேட்டர்ன் வந்து கரெக்டாக கிடச்சிரும். இல்லை நீங்கள் அதோட அந்த நீங்கள் ட்ரா பண்ணதிலே கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேலே உள்ள பேப்பர் வந்து கட் ஆகி பேட்டர்னே மாறிடும். ஸோ இந்த மாதிரி பண்ணாமல் கரெக்டாக பார்த்து கட் பண்ணுங்கள். இதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது நீளமாகவும் இருக்குது கொஞ்சம் அகலமாகவும் இருக்குது. இதே இதில் உங்களுக்கு இன்னொரு டைப்லேயே நான் வெட்டி காமிச்சிருக்கேன். அந்த பேட்டர்னே உங்களுக்கு நான் காட்டுறேன். பட் எல்லா பேட்டர்ன்லேயும் உங்களுக்கு நான் இந்த பேட்டர்ன் இன்னொரு பேட்டர்ன் காட்டுறேன் இல்லையா, இந்த பேட்டர்ன்லாமே மெஷர்மெண்ட்டு அளவு எல்லாமே ஒன்று தான். பட் நம்ம போட்டிருக்க ஷேப் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி ஷேப்பை பார்த்து வெட்டிக்கோங்க.
நாளைக்கு இன்னொரு பேட்டர்னோட உங்கள வந்து சந்திக்கிறேன். ஸோ நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை கொடுங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அது மட்டும் இல்லைங்க, இன்ஸ்டாகிராம் பேஜையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட ஏகே ஃபேஷனில் ஃப்ரீ ஆரி கிளாஸ், ஃப்ரீ ப்ரூச்சர் கிளாஸ்லாம் எடுத்துகிட்ருக்கோம். அதுக்கான அப்டேட்ஸ் எல்லாமே 2லேயுமே வரும். கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக மறக்காமல் பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.